ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ஒரு ஜோதிட தாள்கள்னு சொல்கிறத விட இது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தாள்கள் என்று கூட சொல்லலாம். ஆக்சுவலி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை பிறக்க இருக்குங்க. தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த தை சிறப்பாக இருக்க போவதாக ஜோதிடர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்படி குறிப்பிட்ட அந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் கன்னிராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம். 8000 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான முறையில் கிரகநிலைகள் அமைஞ்சதுனால கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12க்கு மேலே விஸ்வரூப வெற்றியானது ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. அந்த விஸ்வரூப வெற்றி என்ன, அதை எப்படி தக்க வைத்துக்கொள்ளும் அப்படிங்கிற ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் ஜோதிடர்கள் சொன்னதை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கப்புறமா இதே வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஆன்மீக ரீதியாக இந்த வருடம் செம்மையாக இருக்க ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறேன். ஆக்சுவலி தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த பழமொழி நம்ம வாழ்க்கையில் உறுதுணை ஆகுவதற்கு தை பிறக்கக்கூடிய முதல் நாள் அன்னைக்கு சில சூட்சம பரிகாரங்களை செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்தால் எப்படி நமக்கு அதிர்ஷ்டமானது வரும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதை தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய வகையில் வழி பிறக்கும். அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். தை பொறுத்த வரைக்குமே ஒரு சிறப்பான மாதங்கிறதுனால இதில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை வேறு லெவலில் மாற்றும். சரி வாங்க, பலன்களும் பரிகாரங்களும் என்னங்கிறத இப்போ அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்க உத்தர 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கன்னிராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுற வாங்க பார்ப்பீங்க. சுகஸ்தானத்தில் சூரிய, புதன், சுக்கரன், செவ்வாய். ரணருண ரேகஸ்தானத்தில் சனி, ராகு. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன். தொழில் ஸ்தானத்தில் குரு வகரத்தோடு. அயனசயன போகஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். உழைப்பிற்கு முன்னுதாரணமாய் வாழ்ந்து காட்டக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் பண விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதம் 12க்கு பிறகு பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். நிறைய தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகும். தந்தையுடைய உடல் நலத்தில் ஸ்பெஷல் கவனம் தேவை. நண்பர்கள் உறவினர்களிடம் வீண் பகை உண்டாகலாம். அதனால் கவனமாக பேசுவது நல்லது. காய்ச்சல், சிரங்கு போன்ற நோய்கள் உண்டாகலாம். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும். அதனால் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது மெயினாக உங்கள் ராசிக்கு சொல்லப்படுது. அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக நிறைய அலைய வேண்டியது இருக்குது. முடிவில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த கடன் வசதி மெயினாக கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் கூட வரும். தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதிதாக இடம் வாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட உழைப்புக்கேற்ற பலனை அடைவது ஈஸியாக அமையும். நிலுவையில் உள்ள பணமெல்லாம் கைக்கு வரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை இந்த டைம் கிடைக்க போகுது. அதனால் வேலையை விடாமல் தேடுங்க. அப்புறம் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட்டாலும் மனதில் ஒரு விதமான இறுக்கமானது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கிறது அதிகரிக்கும். அதே நேரத்தில் வாக்குவாதமும் ஏற்படும். பிள்ளைகள் மூலம் செலவும் இருக்கும். அவர்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையாக நீங்கள் இருக்கிறது இப்போ ரொம்ப அவசியம். பெண்களுக்கு பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரலாம். உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும். அதனால் பொறுத்திருக்க வேண்டியது அவசியம். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ராசிநாதன் புதனுடைய சஞ்சாரம் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும். மனதில் ஒரு வகையான சந்தோஷத்தை உண்டாக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்லலாங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் வரும். தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிக்க வாய்ப்பு கிடைக்கும்.
அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். மரியாதை, அந்தஸ்து ஆகியவை உயரும். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். பெரியவர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். திறமை வெளிப்படும். காரியங்கள் கூட அனுகூலமாக நடக்கும். மனதில் வெகுரியம் உண்டாகும். மாணவர்களுக்கு நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கணும். ஸோ ஒவ்வொரு டைமுமே பாடங்களை அன்னைக்கே முடிக்கிறது நல்லது, இல்லைனா வெற்றிக்கு வழிவகுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இந்த டைம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உத்தரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த கன்னி ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த டைம் வேலை இல்லாமல் காத்திருந்தவர்களுக்கு சரியான வேலை அமையும். புதிதாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு சிறப்போடு பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள் தீரும். எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பாராத வகையில் கிடைக்கும். இழுப்பறியாக இருந்த காரியம் நன்கு நடந்து முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அஸ்தமில் பிறந்த கன்னிராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த டைம் மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை வந்து கிடைக்கும். பணத்தை இழக்கக்கூட நேரிடலாம். நம்பிக்கையானவர்களிடம் மட்டும் பணத்தை கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல நிலை வந்து சேரும். உடனிருப்பவர்களால் உங்கள் வாக்கை காப்பாற்ற முடியாமல் கூட போகலாம். அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப 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 நல்லது. அப்புறம் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த டைம் வம்பு தும்புகள் வந்து சேரலாம். வீணான கோபமும் ஆத்திரமும் கொள்ள வேண்டாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உடல்நலத்தை பொறுத்தவரையில் சுமாராக இருக்கும். வெளிநாட்டுக்கு செல்ல வாய்ப்புகள் கைகூடி வரும். அலுவலகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். மற்றவர் பாராட்டு கூட உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். உங்களுக்கு இந்த டைம் அதிர்ஷ்ட கிழமை ஞாயிறு, வியாழன், வெள்ளி. சந்திராஷ்டம தினம் ஜனவரி 26, 27. அதிர்ஷ்ட தினம் ஜனவரி 19, 20. ஸோ உங்களுக்கான பலன்கள் என்னவோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கே ஏற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு தை மாதத்தில் இந்த பரிகாரங்கள் செய்தால் அதிகப்படியான பலன்களை நிச்சயம் நீங்கள் பெறலாம். அதனால் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய முதல் தினம் தமிழர்கள் திருநாளான தை மாதத்தின் முதல் நாளாக கருதப்படுது. இந்த தை மாதம் சுபகாரியங்கள் அனைத்துமே செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக திகழ்கிறது. ஆன்மீக ரீதியான சில செயல்களை செய்வதற்கு மிக சிறந்த மாதமாக தை மாதம் திகழ்கிறது. இந்த வகையில் சுபதினங்களான பொங்கல் மற்றும் அதனை தொடர்ந்து தினங்களில் நாம் செய்ய வேண்டிய சில தாந்திரிக பரிகாரங்கள் என்ன என்பது குறித்தும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க பார்ப்பீங்க. தமிழ்நாட்டில் போகி, பொங்கல் திருநாள், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் தினங்கள் என 4 தினங்கள் சுபதினங்களாக கருதப்படுது. தை மாதத்தில் சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்கள் இந்த 4 தினங்களில் அதற்கான முயற்சிகளை உங்கள் ராசிக்காரங்க மேற்கொள்ளலாம். மேலும் இந்த தினங்களில் அன்னதானம், ஆடைதானம் போன்றவற்றை செய்வது சிறப்பான பலனை கொடுக்க வல்லதாக இருக்குது. ஸோ அதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். வடமொழியில் மகர சங்கராந்தி என அழைக்கப்படக்கூடிய தை மாதம் முதல் தேதியில் தமிழ்நாட்டில் பொங்கல் விழா வந்து கொண்டாடப்படுது. இந்த பொங்கல் தினத்தில் சில ஆன்மீக பரிகாரங்கள் செய்வதால் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும். ஒருவேளை பொங்கல் தினத்தில் இந்த பரிகாரங்கள் செய்ய முடியாவிட்டாலும் அடுத்து வரக்கூடிய மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் தினங்களில் இந்த பரிகாரங்கள் செய்வதால் நன்மையான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். தை திருநாள் உழவர்கள் மற்றும் ஒட்டுமொத்த உலகிற்கே நன்மை பயக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்கு. இத்தகைய சிறப்புமிக்க பொங்கல் தினம் மற்றும் அதை தொடர்ந்து வரக்கூடிய மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் தினங்களை அதிகாலையிலிருந்து குளித்து முடித்துவிட்டு சூரியன் உதிக்கின்ற போது சூரிய ஒளி நம் மீது படும் வகையில் அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்வது நல்லது. இதனால் நமது உடலில் தங்கியிருக்கக்கூடிய சூட்சமமான எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி தோஷங்கள் கடிந்து உடல் மற்றும் மன ரீதியான ஆரோக்கியம் மேம்பட உதவும். அப்புறம் பொங்கலுக்கு மறுநாள் வரக்கூடிய மாட்டுப்பொங்கல் தினம் உழவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு தினம். ஸோ பசுமாட்டில் தேவர்கள் வாசம் செய்வதாக ஐதீகம். எனவே இந்த மாட்டுப்பொங்கல் தினத்தில் பசுமாடுகளுக்கு விருப்பமான உணவுகளை வழங்கி வருவது நல்லது.
அதிலும் குறிப்பாக அகத்திக்கீரை, அருகம்புல், வாழைப்பழம் போன்றவற்றை பசுமாடுகளுக்கு உண்ண கொடுத்து அவற்றை தொட்டு வணங்குறதுனால குலசாபம், முற்பிறவி பாவ தோஷம் போன்றவை நீங்கும். உங்கள் வீடுகளில் பசுமாடுகள் வளர்க்க முடியாமல் இருந்ததுன்னா பக்கத்தில் கோவில்லையோ பக்கத்தில் யாராவது வளர்த்தாங்களோ அங்கே நீங்கள் உணவுகள் கொடுத்து ஆசிகளை வழங்கிக்குங்க, அதாவது ஆசிகளை பெற்றுக்குங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்க செய்யணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்களா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தாள்களை பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.